ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் தீவிர போரில் இறங்கியிருந்த நேரத்தில் அமெரிக்காவை பழிவாங்க அதன் கூட்டாளிகளான வளைகுடா நாடுகள் மீது ஈரான் குண்டு வீசியது. ஈரானுக்கு நெருக்கமாக இருந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ஐக்கிய அரசு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை பெரிதாக கண்டிக்கவில்லை. இது அமீரக அரசுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தங்கள் நாட்டில் வேலை பார்க்கும் பாகிஸ்தான் தொழிலாளர்களை கொத்து கொத்தாக வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியது அமீரகம். இதன் பின்னணியில் ஷியா சன்னி முஸ்லிம் பஞ்சாயத்து இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது ஈரானை பொறுத்தவரை ஷியா முஸ்லிம்கள்தான் அந்த நாட்டில் பெரும்பான்மை. ஆனால் அமீரகத்தில் சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மை. பாகிஸ்தானில் சன்னி முஸ்லிம்கள் தான் அதிகம் என்றாலும் ஷியா முஸ்லிம்கள் கணிசமாக வாழ்கின்றனர். மத்திய கிழக்கு போரில் பாகிஸ்தான் ஷியா முஸ்லிம்கள் வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். இதன் பின்னணியில்தான் பாகிஸ்தான் தொழிலாளர்களை தங்கள் நாட்டிலிருந்து அமீரகம் வெளியேற்றுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 15,000 பேரை வெளியேற்றுவதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டிருப்பதாவது: அமீரகம் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் கண்டிக்கவில்லை. அதே நேரம் ஈரானுக்கு ஆதரவாக மத்தியஸ்தம் செய்தது. இதுதான் அமீரக தலைவர்களிடம் கோபத்தை உண்டு பண்ணியது. பாகிஸ்தானுக்கு செக் வைக்கும் விதமாக தான் அந்த நாட்டின் தொழிலாளர்களை அமீரகம் வெளியேற்றி வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் ஷியா முஸ்லிம் தொழிலாளர்களை எந்தவித காரணமுமின்றி அதிரடியாக கைது செய்கிறது அமீரகம். சில நாட்கள் அவர்களை சிறையில் வைத்துவிட்டு பின்னர் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தி வருகிறது. மொத்தம் 15,000 தொழிலாளர்களை வெளியேற்றுகிறது. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு வழங்கிய 35,000 கோடி ரூபாய் கடனையும் அதிரடியாக வசூலித்தது அமீரகம். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தத்தளிக்கும் அந்த நாட்டுக்கு இது பேரிடியாக இறங்கியது என்று அந்த செய்தி சொல்கிறது.